Hi friends, good evening. Welcome back to my channel. Post market updation and நாளைக்கு மார்க்கெட்டோட அனாலிசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். மார்க்கெட் இன்னைக்கு ஒரு ஃபிளாட்ல ஓபன் ஆச்சு. அகைன் கண்டினியூஸ் ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஹெவியான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்ல இன்னைக்கு நடந்திருக்கு. பட் யாருமே இதை எதிர்பார்க்கல. ஸோ இதுக்கு இம்பார்ட்டன்டான விஷயமா என்னென்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நிஃப்டி 50ல இருக்க ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே டவுன் பர்ஃபார்மன்ஸ் ஆயிருக்கு. அது என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரிலையன்ஸ், எஸ்பிஐ கார்டு, ஹெச்டிஎஃப்சி பேங்க், அதானி ஸ்டாக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டவுன்ல ட்ரேட் நடந்தது. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா HMPV வைரஸ். ஸோ இது கர்நாடகாவில் 2 பேருக்கு இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்டான காரணமாக பார்க்கப்படுது. அண்ட் தேர்ட் விஷயமா பார்க்கறது Q2 ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு பாசிட்டிவாக வரல இன்வெஸ்டர்ஸ் மத்தியில். பட் Q3 ரிசல்ட் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது எப்படி வரும்ன்ற குழப்பம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அண்ட் ஃபோர்த் விஷயம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, February 1 வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாம் தான் மார்க்கெட் ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுக்கு ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் இதை தொடர்ந்து இன்னைக்கு ஹெவியா செக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஹெவி டவுன் பர்ஃபார்மன்ஸ் தான் ஆயிருக்கு. அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸும் ஹெவியா ஒரு ப்ராஃபிட் புக்கிங், ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் அண்ட் நிப்டி நெக்ஸ்ட் 50 ஸ்டாக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபால் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஆவரேஜா ட்ரேட் நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் செக்டர்ஸ் மட்டுமே ஓரளவுக்கு ஆவரேஜா ட்ரேட் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி ஹெவி ஃபால் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, யூனியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இது எல்லாமே வந்து ஹெவியா வந்து ஃபால் ஆயிருக்கு. அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட Q3 பிஸ்னஸ் அப்டேஷன் தான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் டவுன் ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது. அண்ட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிப்டியோட சார்ட். நிப்டியில நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன் டே டைம் ஃப்ரேமில் டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நம்ம பேசியிருந்தோம். பட் மார்க்கெட் வந்து ஒரு குரூஷியல் பாயிண்ட்ல நின்றுட்டு இருக்கு. ஸோ இன்னையோட லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, இன்னையோட லோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23,551 தான் இன்னையோட லோ. ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன் டே டைம் ஃப்ரேமில் இன்னையோட லோ வந்து ஒரு சப்போர்ட்டா மார்க்கெட்க்கு ஆக்ட் ஆகும். ஸோ இன்னையோட லோ வந்து ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். பட் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தரா ப்ரீவியஸ் லோ, அதாவது நவம்பர் 21 லோ 23,250 ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுவே வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேம்ல இந்த 23,800 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலா ஆக்ட் ஆகும். பட் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தரா இந்த 23,980 ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும் ஒன் டே டைம் ஃப்ரேம்ல. பட் நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ட்ரேட் பண்றோம் அப்படின்னும் போது 15 மினிட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த 23,650 பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவல் 23,680 ரேஞ்சு டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 23,700 ரேஞ்சு மார்க்கெட் டச் பண்ணும் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல. பட் மார்க்கெட் இந்த 23,500 பிரேக் 23,550 ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் 23,450 ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நிப்டில என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா நான் கன்சிடர் பண்றது ரெசிஸ்டன்ஸ் லெவல் 23,650. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 23,680. பட் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 23,700. சப்போர்ட் லெவலை நான் கன்சிடர் பண்றது 23,550. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 23,450. பட் மார்க்கெட் இதையும் ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட பிரேக் பண்ணி டவுன் ஆகுது அப்படின்னா ப்ரீவியஸ் லோ 23,250 ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இதுவே இப்போ நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஒன் டே டைம் ஃப்ரேம்ல ஹெவியான ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. பட் மார்க்கெட் இப்போ இருக்கிறது ஒரு குரூஷியல் ஜோன் தான். பட் மார்க்கெட் இதுல இருந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டா 49 ரேஞ்சை மார்க்கெட் டச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா இன்னுமே பேங்க் நிஃப்டியில ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இப்போ இருக்கிறது தான் வந்து 49,900 49,751 இந்த லோவை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லோ
1 day time frameல 49,000 ஸோ 49 டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் லெவலாக 1 day டைம் ஃப்ரேமில் நான் கன்சிடர் பண்ணுறது 50,600 50,650 அண்ட் மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக இது வந்து ஒரு சைட்வைஸ் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்தளவுக்கு பாயிண்ட்டை எதிர்பார்க்க முடியாது. பட் இங்கேயும் வந்து ஸோ இதுவுமே ஒரு சைட்வைஸ் மார்க்கெட். பட் மார்க்கெட் இந்த 51,600 650க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் மட்டுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் பையை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். பட் அது வரைக்குமே மார்க்கெட்டில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 15 மினிட்ஸில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும்போது இன்னையோட லோவர் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக 49,000ன்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக லோ எதுவுமே இல்லை. ஸோ 49ன்றது தான் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக பேங்க் நிஃப்டியில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இன்னையோட இந்த 49,890 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50,400 450ன்ற ரேஞ்சை டச் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது. 50,450 பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக 50,650 டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 15 மினிட்ஸில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 49,960. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 50,450. சப்போர்ட் லெவலை நான் கன்சிடர் பண்ணுறது 49,700. நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 49,000ன்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியில் இதுதான் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.